மதிப்பூதியம் மற்றும் தொகுப்பூதியம் மற்றும் அவுட் சோர்சிங் முறையில் பணி நியமனங்கள் வழங்கக்கூடாது. சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணிபுரியும் அங்கன்வாடி மற்றும் சத்துணவு எம்ஆர்பி செவிலியர்கள், ஊர்ப்புற நூலகர்கள், மாற்றுத்திறனாளி அனைவருக்கும் காலமுறை ஊதியத்திலே அரசு பணி நியமனம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிட்டு மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசாணை 300 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற பர்மனன்ட் போஸ்ட் எல்லாத்தையும் அரசாணையில் என்ன சொல்றாங்கன்னா, பர்மனன்ட் போஸ்ட் எல்லாத்தையும் ரத்து செய்து விட்டு அதுக்கு பதிலாக ஒப்பந்த ஊதியத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த அரசாங்கத்துடைய தேர்தல் வாக்குறுதிப்படி அவங்க 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒப்பந்த மதிப்பூதிய 2 லட்சத்துக்கு மேற்பட்ட ஊழியர்களை நிரந்தரமாக்குவேன்னு சொல்வதற்கு மாறாக இருக்கக்கூடிய பர்மனன்ட் போஸ்டையும் அவங்க ரத்து செய்து ஒப்பந்த ஊதியத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது தேர்தல் வாக்குறுதிக்கு மாறானது. இமீடியட்டா அதை ரத்து செய்து இந்த அரசாங்கம் 4 லட்சம் காலி பணியிடங்களையும் நிரப்புவதற்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்கும். தோழர் பிரகாஷ், தமிழ்நாடு அரசு சங்கம் மாவட்ட செயலாளர். பார்த்தசாரதி, மாவட்ட தலைவர்,